அப்பமாவது நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று பார்த்தா அப்பொழுதும் எனக்கு பிள்ளை இல்லை. இன்னைக்கு 50 வயதாகிவிட்டதே மன்னா. இந்த வயதிலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயதிலே நமக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்திலே கண்ணீரை வடித்தாள். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், நாகக்கண்ணி, ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் ஏங்கும் பிள்ளை இருக்கும் அம்மா. அதனால நீங்க கவலைப்படாதே, கவலையே வேண்டாம் அப்படின்னு ஆச்சி தேச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லும் போது நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? மழை பெய்த உச்சத்தில, மழை பெய்த உச்சத்தில மண்ணாலய பிள்ளை இல்ல, நான் மண்ணால இந்த கையால் மடி பிடிக்க மைண்டன் இல்லை, நிறகுடத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்லை, புறகுடத்து தண்ணீரில் கோரி ஊத்த பிள்ளை இல்லை, நான் கறிக்கரைக்கும் தேங்காயில தேங்காயில கையேந்த குழந்தை மன்னவ கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை, நான் வெள்ளரிக்கா தோட்டத்தில் எனக்கு விளையாட பிள்ளை இல்லை, கத்தரிக்கா தோட்டத்தில் காய் பறிக்க பிள்ளை இல்லை, பூசணிக்கா தோட்டத்தில் பூசணிக்கா தோட்டத்தில் ஒரு பூ பறிக்க பிள்ளை இல்லை. மழை பெய்த முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை, மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை, புறகுடத்து தண்ணீரிலே கோரி வைக்க குழந்தை இல்லை, நான் கறிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மானு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்திலே அழுது புலம்பினார். பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவாக தோணுது, மதலை இல்லாத சாதம் எனக்கு மருந்தாய் தோணுது மன்னவா அப்படின்னா ஏன் அவளுக்கு அப்படி தோணுகின்றது தெரியுமா? அந்த காலம் பெண்ணா பிறந்தவங்க விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்ப காட்டு வேலைக்கு போனாங்கன்னா அதிகாலையிலே 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த அம்மா எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவா. சோளத்துக்கு ஊற போடுதா பணியாரம் சுடுறதுக்கா? சோளத்துல பணியாரமா சுடுவாங்க, பணியாரம் சுடுவாங்கல்ல, வீட்டுக்காரி சுட்டு தருவா. சோளத்துல சோள கஞ்சி காய்ப்பாங்க யார்? அப்புறம் என்ன செய்வாங்க? சோள கஞ்சி காய்ச்சுவாங்களோ? சோளத்துல சோள கஞ்சி காய்க்க சோள கஞ்சி காய்ச்சுவாங்க. பிறகு அப்ப சோள கஞ்சி காய்ச்சி காட்டுக்கு வேலைக்கு போகணும்னு எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போட்டு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்த்தா நல்லா சோளம் புளிச்சிருக்கும். புளிச்ச சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாங்களாம். இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன? மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு சோளத்தை இடிச்சிருக்காங்க அப்போ அந்த காலத்துல. ஆமா. இப்போ கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ அவ கையில கொடுத்தா மண்டையை உடைச்சு போட்டுருவா. மாமியா கையில ஒரு உலக்க, மருமக கையில ஒரு உலக்க கொடுத்தோம்னா மருமக நினைப்பா கிழட்டு மூதி வீட்டுல இருந்து எதையாவது சாப்பிட விடுதா, என்ன செஞ்சாலும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கு, இது இருக்கதோட போய் சேரதே நல்லது அப்படின்னு தூங்கும் போது தலையில தூக்கி போட்டுருவா. மாமியா நினைப்பா இவ என்னைக்கு வந்தாலும் என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு இவளை குறை பேசுவா. இப்ப உள்ள நேரத்துல மாமியா மருமக கையில உலக்கைய கொடுத்தா இதான் நடக்கும்.
மாமியா கையிலயும் மருமக கையிலயும் உலக கொடுத்தா அதான் நடக்கும். அதாவது தாத்தா அந்த காலம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா, இப்போ மருமகளுக்கு பயந்து மாமியார் நடக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி நடக்க வேண்டியிருக்கு? அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா ஆமா ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. சரிதானே? ஏன்னா சண்டை போட்டோம்னா மருமகிட்ட சண்டை போட்டான்னு வையி, மகன் ஒருவன் சாப்பாடு கொடுப்பான், அந்த ஒருவன் சாப்பாடும் கிடைக்காம போயிடும். அதுவும் கிடைக்காம போயிடும். அதனால பேசாம இருக்க வேண்டியிருக்கு. குடுக்கறத குடிச்சிட்டு பேசாம ஓரமா உட்கார்ந்துக்கணும். ஏதாவது பேசணும்னா அதுவும் போயிடும். அப்ப மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்சு இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில வேக வைப்பாங்க. அழகா வேக வைப்பாங்க. மண்பானையில வேகும் போது அந்த சோளம் மணக்குமா, 8 வீட்டுக்கு மணக்குமா. அந்த சோளத்தை இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது? என்ன கூட்டு? முறக்கருவாடு. அதே கங்கல்ல முறக்கருவாடை போட்டு 2 பெரட்டு பெரட்டி அதை சுட்டி எடுத்து ஒரு கந்த துணியில சுத்தி நல்லா ஒரு பிடி பிடிக்கும் பெரிய தூக்கு பாத்திரம், பித்தளை தூக்கு பாத்திரத்துல இந்த சோள கஞ்சை ஊத்துவா. கந்த துணியில இந்த முறக்கருவாடை சுத்தி வச்சுக்கிட்டு பெட்டியில சாப்பாடு வச்சு அந்த அம்மா சிம்மாடு கட்டி காட்டுக்கு போனான்னா அவ கைய பிடிக்கவே மாட்டா. போறது வரைக்கும் தலையில ஜம்முன்னு அப்படியே நிக்கும். ஆமா, அந்த காலம் அப்படி போயிருக்காங்க வேலைக்கு. அப்ப இந்த சோள கஞ்சி கொண்டுகிட்டு அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போனான்னா சும்மா போக மாட்டா. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போவாங்களாம். ஏந்தும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பம் இருக்கும். அப்படியே அப்ப வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப என்னைக்கு பிள்ளை வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான் பாத்துக்கோ. டாக்டர் முட்டைய கூட தூக்க கூடாதுங்காங்க. தூக்குனா முட்டைய தூக்குனா உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க, ரொம்ப வீங்கிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுதாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப பிள்ளை பிறந்தாலும் சரி காட்டுல போனா காட்டுல பெத்தெடுப்பா, பெட்டியில தூக்கி வைப்பா, விறுவிறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துருவா. ரயில்லன்னா ரயில்ல, பஸ்ல போனா பஸ்ல, மாட்டு வண்டியில போனா மாட்டு வண்டியில, யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. பாட்டில எங்க அப்பாவை பெத்து போட்டுட்டு 3 பக்கம் சோளத்தை உடல்ல போட்டு இடிச்சிட்டாங்க. சரி, அந்த காலத்துல அவ்வளவு தெம்பு இருந்திருக்கு அப்போ. ஆமா, அந்த காலம் அப்படி இருந்திருக்கு. சரி, அப்போ இந்த அம்மா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போனான்னா ஆலமரத்து தொட்டில இந்த பிள்ளைய உறங்க வைப்பா. ஆமா, ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் அங்கன்வாடி அதெல்லாம் அப்ப கிடையாது பாருங்க. அப்ப அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகாம இந்த பிள்ளைய கொண்டு போனோம்னா பிள்ளை கூலின்னு தனியா கொடுப்பாங்க. ஆமா, பிள்ளைக்கு கொண்டு போனா பிள்ளை கூலின்னு தனியா உண்டு. அதுக்காகவே இந்த பிள்ளைய கூட்டு போயிருவாங்க. அப்ப சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லையா? அப்ப இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வச்சுட்டு அம்மா நல்லா 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா வேலை பாப்பா. வேலை பார்த்து முடிச்சிட்டு சாப்பிடணும்னு இந்த பெட்டியில வச்சிருக்கா பாரு சோள கஞ்சி. சோள கஞ்சியை தூக்கி வச்சு அந்த சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்தை திறந்தான்னா கம 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 கமன்னு மணக்குமா சோள கஞ்சி. அந்த வயிறு பசிக்கும். அந்த சோள கஞ்சியை பார்த்ததுக்கு எப்படா சாப்பிடுவோம்னு இருப்பாங்க. ஆமா, அப்ப இந்த பிள்ளைக்கு பசி ஆத்தணும் பாரு. இந்த 2 வயசு பிள்ளையை தூக்கி முன்னால வச்சு தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சியை ஊத்தி ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா, ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. அந்த பிள்ளைய பாத்தியோ முன்னால பிட்டி தேஞ்சி முன்னால வயிறு தள்ளி வயிறு மட்டும் கொட்டாமட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். சவல பிள்ளை அப்படித்தானே இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டா. அப்போ வருஷத்துக்கு ஒரு முட்டை இந்த மாரியம்மாளுக்கு போடுவாங்க. அதோட சரி. இப்போ இருக்க நாகரிகம் அப்போ கிடையாது. மேல் சட்டை கிடையாது. அப்ப வசதி உள்ளவங்க தான் மேல் சட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா மணக்கும். அப்போ ஒரே ஒரு காக்கி டவுசர் அந்த பையனுக்கு, ஒரே ஒரு காக்கி டவுசர், அதுல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. அதுக்கு சிப்பும் கிடையாது, அதுக்கு பட்டனும் கிடையாது, அதுக்கு கொக்கியும் கிடையாது. எப்படி போட்டிருப்பா? இடுப்புல கட்டிருக்கான் பாரு ஒரு கருப்பு கயிறு. அந்த அரணா கயிறுல டவுசர் இங்க இருக்கும் பிள்ளைக்கு. அந்த அரணா கயிறுல தூக்கி கட்டிருப்பா. அவன் காலை நீட்டி உட்கார்ந்து பிள்ளை சாப்பிட்டாமனா முன்னால மூக்கு 11 வடியும்.
பச்சை பிள்ளை மூக்கு வடிக்கத்தானே செய்யும். அப்ப இந்த ஆஸ்பத்திரிலாம் இல்ல பாருங்க. சளி பிடிச்சு முன்னால மூக்கு 11 வடியும். இந்த பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? சோள கஞ்சி ஒரு குடி, மொர கருவாட ஒரு கடி, இந்த முன்னால வடித மூக்க ஒரு உரி. அப்போ இந்த பிள்ளை இந்த மூக்க உறிஞ்சி சாப்பிடுவான் பாருங்க. இந்த உப்பு கருவாட்டுக்கும் மூக்குக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப இந்த பிள்ளை அந்த சாப்பாட்டை உறிஞ்சி சாப்பிடும் போது அந்த அம்மா சொல்லுவாளா, ஏ என்ன பத்த ஐயா, ஏ நான் பத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுத அழக பார்த்தா என் கண்ணே பட்டணும் போலுக்க அப்படின்னு தாயும் சேயும் உட்கார்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிப்பாங்க. அதுதான் சொல்லிருக்காங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இருக்காங்க. பிள்ளை எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் பெத்தவங்க விட்டு கொடுப்பாளா? மாட்டா. இதே மாதிரி பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வேலைக்கு வந்திருப்பா. அப்ப அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வாய்க்கால தட்டிட்டு 2 கையை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளா. அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாதமாது, பிள்ளை இல்லா சாதமாது, புழுவாயிருக்குதையோ, மதலை இல்லா சாதமாது, மருந்து போல இருக்குதையோ, குழந்தை இல்லா சாதமாது, குழந்தை இல்லா சாதமாது, எனக்கே குப்பையாக தோணுதையோ. சொல்லி நாகக்கன் முச்சத்தில ஒரு மரமா முத்து முத்தா காய்க்கு மரம், முத்து முத்தா காயா முதியோருக்கும் தாழ்வான், வாசலில ஒரு மரம் வண்டிக்கா காய்க்கு மரம், வண்டிக்கா காயா வண்டிக்கா காயா ஏ வழியோருக்கும் தாழ்வான், ஏ வழியோருக்கும் தாழ்வான். முச்சத்தில் ஒரு மரம் முத்து முத்தாக காய்க்கும் மரம், முத்து முத்தாக காயாமல் முதியோருக்கும் தாழ்வாகிவிட்டே நான் காய்க்கும் காலத்திலே காயாமல் போனேன், பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னா. பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. பட்டம் தவறினா நமக்குத்தானே நஷ்டம். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? 10 நாள் கூட ஆயிட்டுனா பனங்கிழங்க முடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் இந்த வயதிலே பிள்ளை இல்லையே மன்னவா, இனி எந்த வயதிலே எனக்கு பிள்ளை இருக்க போகுதோ என்று அந்த நாகக்கன்னியானவள் அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? மன்னா பெண்ணாக பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, மங்கையாக பிறக்கலாமா, நமதலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா, சாமி கன்னியாக நானும் பிறக்கலாமா, கை குழந்தை
போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாம் அண்ணா. நான் இருந்தா இழப்போம், இறந்து போனால் குச்சமில்லை. வாழ்ந்தா இழப்போம், அலடி நாம் ஆண்டாலும் குச்சமில்லையே மன்னா. என் நாக்க பிடுங்கிருவேன், நான் நஞ்சு வச்சு தின்னுடுவேன், நல்ல உயிரை நான் மாய்க்க போறேன் மன்னா அப்படின்பா. அதாவது ஏ நாகக்கண்ணி, உலகத்திலே 1000 பேர் 1000 பேசுவார்கள். அதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படலாமா? இந்த உலகத்துல வந்து பிள்ளை இருந்தாலும் ஏதாவது குறை பேசுவாங்க, பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுவாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் குறை பேசுவாங்க, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் குறை பேசுவாங்க. அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்க, பிள்ளையே இல்லைன்னா அவளை மலடின்றுவா. முதல்ல மலடின்னு சொல்லுவதே தவறான வார்த்தை. மலடி என்பதற்கு என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. அதனுடைய அர்த்தமே வேற. எந்த ஒரு பெண்ணு புஷ்பவதி ஆகாமல் இருக்கிறாளோ, புஷ்பவதி ஆகாத பெண்ணை தாம் மலடி என்பார்களே தவிர பிள்ளை இல்லாதவர்களை மலடுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த விவரம் கூட தெரியாம நம்ம அடுத்தவங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நாக்கு மேல வல்ல போட்டு எலும்பு இல்லாத நாக்கு என்னெல்லாம் பேசுது. 1/2 கிலோ கறி எடுத்து நல்லா குழம்பு வச்சு கொடுத்தா இந்த 32 பல்லுக்குள்ளையும் கடிபடாம அந்த நாக்கு 1/2 கிலோ கறியும் உள்ள தள்ளிடுது. அது நல்லா இருந்தா தான் கறி உள்ள போகும், நல்லா இல்லைன்னா நாக்கு அதை வெளியே தள்ளிடும். அப்படிப்பட்ட நாக்கு இந்த நாக்கு. அப்ப பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பார்கள். பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிளவின்றுவா. 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நல்ல பட்டு சேலை கட்டி கழுத்து நிறைய நகையை போட்டு நல்ல பூ பொட்டு வச்சு தெருவழியா நடந்து போ. அதுக்கு சொல்லுவா, 4 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கிட்டாளே, இவ நடையும் உடையும் மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா, இது தேவையா இவளுக்கு அப்படின்னு பேசுவா. அவ பட்டு சேலை கட்டினா நமக்கு என்ன, அவ நகைய போட்டா நமக்கு என்ன, என் பிள்ளைய பெரிய பிள்ளை ஆயிட்டா பட்டு சேலை கட்ட கூடாதா? உலகம் அப்படி இருக்கு. அப்ப பிள்ளை இல்லைன்னு சொன்னா மலடி என்பா, பிள்ளையை பெற்று எடுத்தா கிழவின்னு சொல்லுவா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அதுக்கு சொல்லுவா பொன்னடி அத்தவா, ஒரே கொள்ளியா பெத்து இடிக்கிருக்கா அப்படின்னு பேசுவா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே, கொள்ளி எத்தவா, ஒரே வீடு நிறைய பொட்ட படைகளா இருக்கப்பா, இவ எதை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவாங்க. அப்ப வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், ஐயகம் இதுதானடான் இருக்கா. அதனால 1000 பேர் 1000 சொன்னாலும் பரவாயில்லை. இறைவன் நாமளுக்கு கொடுப்ப நினைப்பதை மனிதனால் ஒருபோதும் தடுக்க முடியாதம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கும் தெய்வமே துணை இருக்கும். அதனால் பிள்ளை வரம் நாமளுக்கு வேணும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி நாம் எல்லாரும் பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூழ்கி, வெள்ளி சவா தலை மூழ்கி, வெள்ளி சவா தலை மூழ்கி, தலை மூழ்கி, தலை மூழ்கி, அங்கே வேறதோ மது இருந்து வார, அங்கே வேறதோ மது இருந்து வார, அவர் மஞ்சளாலே கோலம் போட்டார், அவர் மஞ்சளாலே கோலம் போட்டார், மாவு கொண்டு தர மொழிக்கு தர மொழி
பட்டணத்திலே தவச்சாலை அலங்காரம் செய்து ஆழ குழி அமைத்து 1000 மூலம் கம்பத்தை நாட்டினார்கள். கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கன்னியும் தன்னுடைய நாவை ஊன்றி தலை கீழாக நின்று கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்தார்கள். அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமத்தை உச்சரித்து 12 வருடமும் பாரத்தவம் இருந்தார்கள். ஆனால் சிவபெருமான் வந்தபாடில்லை. இத்தனை வருடமும் இறைவன் நாமளுக்கு ஏன் இப்படி வரங்கூடாமலே இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த பாரத செய்யும் தவத்தை பாரு சம்போ இந்த செய்யும் தவத்தை பாரு சம்போ சாமி என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ அவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா ஏன் அகலாதே கைலாசம் ஆதி கைலாசம் ஆதி நகண்டு வெல்லே ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஒரு நாளும் நகலாத கைலாசம் அன்னைக்கு அங்கும் எங்குமாகவே ஆடுகின்றது அசைகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இப்படி ஆடுது அசையுது ஞானத்தினால் அறிந்து பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் ஆண்டவன் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே 2 பேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி ஆண்டவன் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் அகிலம் எல்லாம் படியிழக்க பயணமாகி வந்தார். பார்வதியும் படியரிசி எடுத்து கொடுத்தார். பார்வதி சும்மா இருக்க கூடாது. பார்வதி பகவான சும்மாவே இருக்க விட மாட்டார். ஏ ஆண்டவா, நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையிலே கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கேன். அதனால இன்னைக்கு உங்களுடைய படியிழப்பை இந்த உமையவள் நான் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் ஐயா. பகவானுடைய படியிழப்பை நான் பார்வதி பார்க்க வேண்டும் இறைவா. இறைவா. ஏய் பார்வதி. என்னங்க? என்னைக்குமே நான் தானே போவேன். ஆமா. இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாயே. ஆமா. உன்னை படியிழக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதில் எந்த குறையுமே கிடையாது. அழைத்து போங்க. ஆனா சிவபெருமான் உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்தேன். ஆமா. உலகத்தில் உள்ள மானிட மக்களை நான் பல விதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி. பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். ஆமையா. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே ஏகமான வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு ஏந்தும் குழந்தை இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட நல்ல கூழ் கஞ்சி கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனா எத்தனையோ? 21. அதான ஞாபகம் வச்சிருக்க. அந்த காலத்துல என்னய்யா இப்போ இருக்கிற மாதிரி 1, 2, 3 அப்பம் கிடையாது. அப்போ 5, 10, 15, 17, 20, 21 வரைக்கும் பிள்ளை பெச்சு எடுத்தாங்களாம். 21 பிள்ளை வரைக்கும் ஏன் பெச்சு எடுத்தார்களேயானா அந்த காலத்திலே பிள்ளைகளை தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க பெரியவங்க. பிள்ளை வளர்ந்து அப்பாவை பார்த்து கேட்பானா, இவ்வளவு பிள்ளைகளை பத்தி எங்களை வளர்த்து போட்டிருக்கிய, நீ உனக்கு சாவு போற நாளாய் போச்சு, எங்களுக்குன்னு என்ன தப்பா நீ சேர்த்து வச்சிருக்க, என்னது வச்சிருக்கியப்பா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டா அதுக்கு அப்பா சொல்லுவாரா, என்ன சொல்லுவார், உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை தான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், ஆமா எனக்கு வேற என்ன சொத்து வேணும் அப்படிம்பாரா. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்கு வர சந்தோஷத்தை பாப்பீங்க. பிறகு ஏன் கேட்க, நம்ம அப்பா நம்மள சொத்தால சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆமையா. அந்த காலத்துல வந்து பெரியவங்க 10 பிள்ளைகளை பத்தி கட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அந்த ஜோலி இல்ல. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தாத்தா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கயே, நம்மளுடைய நிகழ்ச்சி இப்ப நடந்து கொண்டே இருக்கு. நம்ம 6 பேரை பார்க்கத்தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்கவங்க மனசுல அவங்கவங்க ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. உன்னைய பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க. என்னைய பார்த்தா பாவம் என்ன நினைக்க போறாங்க, என்ன இந்த கொடாடிக்கு தம்பிக்கு 17 வயசு இருக்குமா, இந்த கொடாடிக்கு தும்பிக்கு 17 வயசா அப்படின்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, கொடாடிக்கு தும்பிக்கு 17 வயசா. பக்கத்துல உள்ள ஒரு ஆள் சொல்லுவாங்க, சும்மா இருந்தா அந்த பையனுக்கு 14 வயசு தான் இருக்கும் அப்படின்னா. அப்படியா? அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கேட்டுச்சா சபையில. நீ இருக்க இருப்புல உனக்கு 17 வயசா இருக்க வேண்டிய. அப்போ உன்னைய பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்ன இந்த தாத்தாவுக்கு 95 வயசு இருக்குமே, ஆனாலும் உனக்கு இந்த வஞ்சகம் இருக்க கூடாது. அவருக்கு வயசு குறையணுமா, எனக்கு வயசு மேல 95 வரணுமா, என்னையா நியாயம்? அப்போ உங்களை பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க, என்னைய பார்க்கும்போது தாய்மார்கள் நினைப்பாங்க. தாய்மார்கள்னா இங்க இருக்கிறவங்களை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல, பொதுவா நம்மள மாதிரி பெண்களா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பார்க்கும்போது நினைப்பாங்க, இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த தாய்மார்லாம் நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை போட்டிருக்கிறது கவரிங்கா இருக்குமா இல்ல தங்கமா இருக்குமா தெரியலையே, உரசி பார்த்தா தான் தெரியும். இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குமா இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்குமா இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்காதா, இந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கோ ஏது படிச்சிருக்கோ அப்படின்னு இப்படிலாம் பல விதமா சிந்தனை போகும். சிவப்பா இருக்காள இந்த பொண்ணு 4-5 வாட்டி ஒரு நாளைக்கு பீஸ் வாஷ் பண்ணுவாளோ, ஃபேஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் யாருக்கு என்ன தெரியுது, நீ கதையவே மாத்திட்டியே. சரி அப்படி கேட்பாங்க. அப்ப பல மாதிரி அப்போ பார்க்கறவங்க பல மாதிரி சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும்.
அப்ப இவங்க இந்த சேலை நகையெல்லாம் கவனிச்சாங்கன்னா கதையை விட்டுருவாங்க. ஆமையா. கண்ணு பார்க்கமே தவிர கவனம் இருக்காது. ஆனா அவங்க கண்ணை மூடி இருப்பாங்களே தவிர கவனம் இருக்கும். ஆமா கண்டிப்பா கவனம் இருக்கும். அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிக்கோம். நாங்க படிக்கிறது உங்களுக்கு தாலாட்டு மாதிரி இருக்கு. அதான். அப்போ இந்த பார்வதியும் பகவானும் இருபேர்களுமாக ஆலமரத்து அடியில அமர்ந்திருந்தாங்க பாருங்க. ஆலமரத்தை சுத்தி 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, ஒரு சின்ன பையன் 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அவன் நினைச்சிருக்கான் ஏறும்போதுதான் ரொம்ப சங்கடப்பட்டோம், கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம் பாத்தி. அதுக்குத்தான் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். சில காரியம் படல, ஆகையினால விவரம் இல்லாம அப்படி வெட்டுதான். அப்ப இந்த பாலகை இப்படி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். ஆண்டவா அதோ பாருங்க, பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான், நீங்க போய் இப்பமே காப்பாத்துங்க ஐயா. ஏ பார்வதி, என் கூட வரும்போது என்ன சொன்ன? நான் சொன்னேன் படியிழந்து முடிக்க வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்களா? நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப பிள்ளைய காப்பாத்தினா மட்டும்தான் உங்க கூட நான் வருவேன்னா. அப்ப சிவன் பார்த்தார், இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இந்த ஆடு மாடும் இல்லை, அப்ப இது யாருடைய லீலையா இருக்கும் அப்படின்னு கடவுள் தன் ஞான திருஷ்டியினால் எண்ணி பார்த்தார். தன் ஞானத்தினால் பார்க்கும்போது என்ன தெரியுது? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? யார் மேல? அண்ணன் மேல. அண்ணனாகிய கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தார். கண்ணை லேசுப்பட்ட ஆளா? கண்ணை இல்லைன்னா கதையே கிடையாது. கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது. கண்ணன் கதைக்கு கதாநாயகனே கண்ணன் தான். எந்த கதையை எடுத்தாலும் அவர் வருவார். ஆமா, உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய வக்கீல்னா அவர் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்ணை கிட்ட போனா சுலபமா முடிச்சிட்டுருவார். எந்த கேஸ்னாலும் முடிச்சு விட்டுருவாரு. அப்பேற்பட்ட கண்ணன் மீது பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா பாருங்க. கண்ணன் தான் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதனை பார்க்கணும்னு சொல்லி இவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படின்னு பார்வதியை பரிசோதிக்க கண்ணன் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறியாத பார்வதி பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்றார். ஆண்டவே என்னால முடியாதுன்னார். இறைவா, பிள்ளைய காப்பாத்தலாம், உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்ப சிவன் பார்த்தார், இவன் சொன்னதை கேட்க மாட்டா அவளுக்கு. சரி பார்வதி, நீ சொன்ன மாதிரியே பிள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் எப்படியும் மேல இருந்து கீழே விழ போறான், வெட்டு முடியத்தான் போறான். அவன் கீழே விழும் போது இதுல ஒரு 2 கேள்வி கேட்பேன். நீங்க சரியா சொன்னாதான், சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவார். ஆமா, டயர்ல இருக்கல எடுத்து அதனால கவனமா கேளுங்க. அப்ப இந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படி கீழே விழுவான்? இவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பியாத்துவேன். நான் காப்பியாத்துனா நல்லா இனிக்கும். சீனியே போட வேண்டாம், இனிப்பு அப்படி இருக்கும். கைராசி அப்படி. அதுதான் உமக்கு உமக்கு தான் சக்கரை வியாதி இருக்கு. யாருக்கு சக்கரை வியாதி இருக்கா? எனக்கு அரை சீனி போட்டு தருவா. அப்ப ஒரு பாயாசம் போட்ட வேண்டியதானே? சரியா போகுது. அப்போ இந்த பாலகை அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துதேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா. வெட்டு முடிந்து கொப்பும் பையனும் கீழே வாராங்க. பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அவங்க கரணை போட்டு வாராம் பாருங்க. ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். தாயே முத்தாரம்மானா அவளாவது
போய் காப்பாத்திருப்பா. காப்பாத்துவா. இவ ஒண்ணுமே சொல்லல. என்னத்தை தான் சொன்னா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? எப்படி சொல்லி இருப்பான்? இந்த அறியாத பிள்ளை 8 வயசு பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது சரி அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. அப்ப என்ன சொல்லி தான் கீழே விழுந்திருப்பான்? ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். ஆமா நீங்க தான் சொல்லணும். இல்ல 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 நீங்க நீங்க சரியா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம். நாங்களா சொன்னா நீங்க எனக்கு ரூபா தரணும். அதானே கேட்டேன். இல்ல 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 அந்த ஒரு அண்ணாச்சி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி. கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்ப 500 ரூபாய் கொடுங்க. சரி சரி சரி. அப்ப நீங்க ரூபா தாங்க. ஆமா நீங்க 500 ரூபாய் தரணும். அப்போ ஊருக்கு போயிட்டு பாத்திருக்கீங்களா? ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுது என்ன? ஆமா நம்பர் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் வரும்போது சில்லற மாத்தி கொண்டு வரேன். அதேதான். சரி சரி சரி. அதனால நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சரி நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல. அதுதான் செத்தேம்னு விழுந்தான், செத்து போனான்டி. ஆமா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன 4 வழிச்சால ரோடா போட்டுருக்கு? ரோடா போடுவாங்க. இந்த கேட்ட நீ தானே சொன்ன. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா சரி நல்லதை பேசணும், நல்லதை நினைக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் கொடுப்பார். ஆமையா. இந்த உலகம் எதிர்மறையான உலகம். ஒரு பந்தை கொண்டு நம்ம சிவத்துல எரிஞ்சோம்னா அந்த பந்து நம்ம கிட்ட தானே திரும்பி வரும். நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இப்ப கல்லெத்தி நம்ம கீழே விழுந்தோம்னு வைங்க, கல்லெத்தி விழுந்தா எம்மான்னு விழுந்துடணும், இல்லன்னா எப்பான்னு விழுந்துடணும். நான் செத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நமக்கு அதான் கிடைக்கும். அதாவது நாம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்குமாயா? வார்த்தைக்கு உயிர் இருக்கின்றது. அந்த வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பலித்தே தீரும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தையே கிடையாது. 7 வருடமா இப்படி பிள்ளையே இல்லாம அந்த அம்மா தினமும் அந்த ஐயாவை கூப்பிட்டு சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், எனக்கு தான் பிள்ளை இல்ல, அதனால என் தங்கச்சி இருக்கிறாளே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லி நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். தங்கச்சியை கல்யாணம் பண்ண சொன்னதுக்கா இவ்வளவு சத்தம்? ஒரு சந்தோஷம் வரும். என்னையும் சாவ போற நாளையில சைஸ் கப்பல். இதுக்கு மேல இவளுக்கு தங்கச்சி வேற கேக்கு. வீட்டுல இருக்காளே ஆச்சு, அவளையே சமாளிக்க முடியல அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன மாதிரி யாராவது நினைப்பாங்க. அப்படியா? அப்போ அந்த அம்மா தினமும் சொல்லுவாங்களா, எனக்கு பிள்ளை இல்ல, நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு 7 வருஷமா அந்த அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாங்களா. 7 வருஷமும் சொல்லிக்கொண்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. இன்னைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் சாப்பிடவே, இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னாரா. அப்ப சாயங்காலம் இந்த அம்மா உட்கார்ந்து நீங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா சாப்பிடுக்கிறேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த ஐயா எத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சிருந்தாரோ தெரியல, நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் நாரா. சரியான பாயிண்ட். அன்னைக்கு நைட்டே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஐயோ, தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கல, இல்ல இயற்கையாவே செத்து போனாங்களாம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. நீ உயிரோடு இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிப்பேன்னு கேட்டார்ல, அன்னைக்கே செத்து போயிட்டா. அதனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்குமா? யாரை பேசினாலும் நம்ம நல்லதாவே பேசணும். அப்போ அதனால அம்மா பார்வதி செத்தேம விழுந்தா, செத்து போனாண்டி, வா நம்ம போவோம். பகவானுக்கு தெரியும் இது கண்ணனுடைய வேலைன்னு. பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது பாருங்க. பார்வதி ஆண்டவ பின்னாலே கோபப்பட்டு வந்து கொண்டிருக்க, அதான் அறியும் சிவன் ஒண்ணு, அதான் அறியாதவன் வாயில மண்ணு இருக்கான். கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும். இவர்கள் இருவருக்கு இடையிலே பார்வதி எதையும் அறியாமல் ஆங்கார கோபம் கொண்டு
இப்படி தவம் இருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன வேணும்? சொல்லம்மா. 12 வருடமா பிள்ளை இல்லடி, அதனால பகவானை நினைத்து தவம் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பிள்ளைக்காக இப்படி ஒரு தவம் இருக்கணுமா? நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுங்கண்ணா. கொடுங்க ஐயா. என் கூட வரும்போது அங்க என்னடானா அந்த பிள்ளைய காப்பாத்துன, அதுக்கு என்ன ஏங்க இப்ப இவங்கள பிள்ளை வரத்தை கொடுக்கணும்னு சொல்லுகிற. சரி, என்ன பிள்ளை வரம்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரமா? அதானே கேட்டேன். இல்ல மார்க்கெட்ல விக்க மாங்காயா, கத்திரிக்காவா காய்க்க வாங்கி கொடுக்க? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். பாவ புண்ணிய கணக்கிலே இவங்கள் பாவம் செய்திருக்கிறார்களா புண்ணியம் செய்திருக்கிறார்களா, பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று பார்த்தா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். என் புண்ணால சத்தம் இல்லாம கைலாசத்துக்கு வாங்கினார். ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்கா நான் பார்த்து விட்டு வர முடியுமா? நீங்க இப்பவே இவங்க கணக்க பாருங்கன்னா. கணக்கை பார்க்கணும்னா எங்க போக? அந்த உங்க செல்ல கொடுங்க, நான் கணக்கு அடிச்சு பார்க்கேன். கால்கட்டு வேணுமா? செல்லுலயும் பாப்பேன். என்னது? அதான் கூட செல்ல கேட்டேன். கால்குலேட்டர். கால்குலேட்டர். சரி. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய கணக்கை பார்க்கணும்னா அந்த கணக்கு இல்ல, உன் கணக்கும் சரி என் கணக்கும் சரி இந்த குடத்துக்கார கணக்கும் சரி, நம்ம எல்லார் கணக்குமே அங்க அவர்கிட்ட தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. ஏன் அங்க இருக்குன்னா, நாம பாவம் செய்திருந்தால் பாவ கணக்கு, புண்ணியம் செய்திருந்தால் புண்ணிய கணக்கு. அவர் யாரு தெரியுமா? கைலாசத்து கணக்க பிள்ளை சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினார். அந்த சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்க, அப்போ இந்த நாகராஜ மன்னவன் ஐயா போன ஒரு சன்மத்திலே நாகமுடி ராஜமன் வேடவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பாலையில் இருக்கார், அதன் உயிரமாய்த்திருக்கார். மானை கொன்ன தோசத்தால் ஒரே மதலை ஒன்று கிடையாது. இந்த நாகக்கன்னி பெண்கொடி போன ஒரு சன்மத்தில் மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்காள், கருவ கலைத்திருக்காள், ஒரு மருந்த கொடுத்திருக்காள், உருவ கலைத்திருக்காள். கருவளித்த 2 பேருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. ஒரே கை குழந்தை கிடையாது. இந்த நாகராஜன் மனவேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் ஏது அதை கொன்று போட்டாண்டி. மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி, பிள்ளை வரம் கிடையாது. சரி, இந்த நாகக்கண்ணி கணக்க பாருங்க. நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவ மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்து கருவையே கலைத்திருக்கிறார். இந்த கூறுகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா, அப்போ அந்த காலத்துல விவரம் இல்லாம அப்படி இருந்திருக்காங்க. இப்படி மருத்துவங்கள் கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் சட்டம் வந்தாச்சு. ஆமா, கை மருந்துகள் தான். ஆமா, எள்ளு, கருப்பட்டி, சுக்காவேறு, பனம்பாலை, இப்படி இன்னும் சில பச்சளைகளை சேர்த்து அமில ஓட்டு அரைச்சு 1/2 கிளாஸ் கொடுத்துட்டா போதும். முதல்ல ஒன்னிய தூக்கி உள்ள வைக்கணும். நான் எங்க கிளவி ஒருத்தி இருந்தா, ஏடா பேரப்புள்ள இந்த மருந்தை நீ கைவசம் கேட்டு வச்சுக்கோடா, உனக்கு நாளை பின்ன உபயோகப்படும்னா. நான் உபயோகப்படுத்தவும் இல்லை, அந்த மருந்தை சொல்லவும் இல்லை. சரி, அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் செய்த பாவத்துக்கு என்னால் குழந்தையே கொடுக்க முடியாது பார்வதி என்றார். அப்பந்தான் ஆதிசக்தி சொன்னா, போன சென்மத்திலே பாவம் செய்தார்கள், அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த சென்மம் தவம் இருக்கிறார்கள். தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? சாமி என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க வேணும். தவத்துக்கு மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும்.
நீ சொன்னாலும் பாவம் செய்தவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வந்து சேரும். மகளை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தால் நாமளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி என்னால முடியவே முடியாது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? கொஞ்சம் கூடமா ஈரம் இல்ல. ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலையோ இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லளவு இறங்கலையோ இரும்பாய உம்மனது. நீங்க பிள்ளை கொடுக்காவிட்டால் பின்னால வரமா கைலாசம் வரமா கடவுள் என்று சொல்லமா பொங்கி பொறிக்கமா ஊமம்னு சொல்லமா ஆக்கி அவிக்கமா ஆலம்னு சொல்லமா கைலாசம் வரமா கடவுள் என்று சொல்லமா பாதபூஜை முடிக்கமா பாதபூஜை முடிக்கமா உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கல, கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை அத்தான் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவா என்னைக்குமே நீங்க கைலாசத்துக்கு வாரீங்கன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்து நிப்பேன். உமக்கு பாத பூஜை முடிப்பேன், பணிவிட செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. இன்னைக்கும் வீட்டுல பொம்பளை சொன்னதை நம்ம கேட்கலன்னு வைங்க, நேர சமையல் அறைக்கு வருவா, பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா, சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா. ஆமா, அடுப்பங்கரையில இருக்க பாத்திரம் முத்தத்துக்கு வந்துரும் பாத்துக்கோ. நீ என்னமும் செய்ய என்கிட்ட கேட்காத, உனக்கு நம்ம சோறும் இல்ல கறியும் இல்ல, என்னைய நீ சாப்பாடு பொங்க சொல்லாத. நாளைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நீ நல்லா பொங்கி சாப்பிடு, கறி சட்டியும் கையுமா அலைஞ்சாதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு அந்த அம்மா போட்டு போயிருவா. நல்ல ஹோட்டல்ல பார்த்து நல்ல பிரியாணியா சாப்பிடுவோம். நல்ல ஹோட்டல் பார்த்து பிரியாணி சாப்பிடுவியா? அதுக்காண்டி வீட்டுல பொம்பளை ஊருக்கு போயிருச்சுன்னா என்ன முடியும்? என்னாச்சு அப்படி சொல்லுங்க, ஏன் கூட நீ அப்படி சேரும். நீ ஹோட்டல்ல போய் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவ? ஆமா, ஹோட்டல்ல துட்டு கொடுத்து சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. அப்ப பிறகு நீ கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாம்ல? அது முடியாம இருந்திருக்கலாம், பெரிய ஆள்கிட்ட விவரம் கேட்காம விட்டுப்பட்டேன். அப்ப இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீ வேணான்னு சொல்லு, ஆட்சிக்கு உனக்கு டிவோர்ஸ்க்கு நான் ரெடி பண்ணுதேன். இன்னமெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆட்சிய, அவன் நல்லா பெர்மனன்ட் ஆகி போனான். கட்டிய மனைவி வந்து அவன் சந்தோஷமா இருக்கும் போது சரியா அவட்ட எந்த பொருள் வாங்கி சாப்பிட்டா தான் ருசிக்கும். ஆமையா, சாப்பாட்டுல இருந்து அனைத்துமே அவன் கஷ்டப்பட்டு கொடுத்தான்னா, சந்தோஷம் இல்லாதனால அவன் கொடுத்தான்னா அது எந்த பொருளுமே ருசிக்காது. அப்படியா? ஆமா. அதனால இந்த பார்வதி நம்ம பேச்ச ஆண்டவன் கேட்கல, இனிமே உமக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சிவன் பின்னால நான் வரவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறா. சிவபெருமான் என்னால குழந்தை வரமே கொடுக்க முடியாது என்று சொல்ல, ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி நாமல் இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்காமல் விடக்கூடாது என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை கொடுக்க வேண்டுமானால் சிவன் கொடுக்கவில்லையா, என்ன நம்ம சக்தியால முடியாதா என்ற ஆங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவையிடம் மதி ஆண்டவனை பகவான் நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், பகவானே கண்டிப்பாக
இறைவா ஐயா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் என்ன சிவன் உம்மால் முடியாதண்டா சக்தி என்னால முடியாதுன்னு நினைக்கிறீரா? அதாவது நம்ம தான் பொம்பளைய நினைக்கிறோம், நம்ம பெண்ணும் தானே, நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கோம், நம்ம ஒரு பொம்பளை தானே, நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம தான் நினைக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன் கேளுங்க, பெண்கள் நினைத்தா எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம். ஒரு பைத்தியார் காலத்துல பெண்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப பிள்ளையர் முத கொண்டு ஓட்டுகிறார்கள். அதனால சபரிமலை ஐயப்ப சாமி பிறந்தான்னு சொன்னா கூட அதுவும் ஒரு பெண்ணாலதான். என்பெருமான் அரக்கனை வதை முடிப்பதற்கு நாமல் என்ன செய்தா இந்த அரக்கனை வதை முடிக்கலாம் என்று எண்ணி பார்த்தார். உலகத்துல எத்தனையோ இருக்கு, எப்படி வேணா அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா கண்ணபிரான் கடைசியாகவே அரக்கனை வதை முடிக்க எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? பெண் சுரூபம் எடுத்து தான் அரக்கனை போய் வதை முடித்தாராம். அதனால பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். ஒரு பெண்ணானவள் குடும்பத்தை வாழ வைக்கனாலும் வாழ வைப்பா, தாழ வைக்கனாலும் தாழ வைப்பா, எல்லாம் அவ கையில தான் இருக்கு. அதனால நம்மளே சாதாரணமா நினைக்கவே கூடாது. தைரியமா நம்ம செய்யக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த காதுக்கு எதுக்கு 2 ஓட்டை கொடுத்துருக்காங்க தெரியுமா? கெட்டது அங்கிட்டு வாங்குது இங்கிட்டு கொடுக்கறதுக்கு தான். அதனால சிவன் உம்மால் முடியாதண்டா சக்தி என்னால முடியும். நீங்கள் கொடுக்கவில்லையா நான் நிச்சயமா நான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே சிவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய் பார்வதி, என்னை மீறி நீ எதிர்த்து பேசிவிட்டாய். பிள்ளை இல்லா நாகராசனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். பார்வதி சொன்னா, ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே நான் சக்தி சென்று கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. எனக்கு மாற்று வரம் தாங்க, நான் இப்பமே போய் பிறக்கிறேன்னு சொன்னா. இந்து தெய்வமானது எந்த தெய்வமே கருவுற்று பிறந்த சரித்திரம் கிடையாது. அப்படியே பிறந்தாலும் மானிட தெய்வமா இருந்து மறுஉயிர் கொடுத்து தான் அது தெய்வமா இருக்கும். அதனால எனக்கு மாசு வரம் தர வேணும் என்று பார்வதி கேட்க, அப்படியானால் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னால ராஜநாகம் தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனால் இவர்களை தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய இருப்பதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கு அவர்கள் அரண்மனையில வைத்து 8 கலசத்தையும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன் 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போனார். பார்வதி ஆட்டு வண்டு வரங்களை வாங்கி கொண்டு அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்தாய். அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். மேல வாசல் கோட்டையிலே 8 கலசத்தை வட்டமாக அடுக்கி நாகம் 2 தன் உடலை போட்டு சுத்தி அவர் படத்தை மேலே விரித்து 21 ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.